ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்கர் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல்லேருந்து டெலீட் ஆன ஃபோட்டோஸை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்க் டிக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாகவே ஒரு அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கும். இதோட டிபி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளியராக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா அலோ ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு பெர்மிஷன்ஸை வந்து கிராண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆன எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இதில் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோலாம் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை டேப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து எதில் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸை வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு எது ஃபோல்டரில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணுற ஃபோட்டோலாம் டவுன்லோட் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது கொடுத்து அலோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது நம்ம கேலரியிலேருந்து டேரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.